வணக்கம், வணக்கம், வணக்கம் நண்பர்களே. அதாவது செந்தில் பாலாஜியை சிறையில் அடைத்த போலீஸ், உண்மையை ஒப்புக்கொண்ட செந்தில் பாலாஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்கக்கூடிய அளவுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா, உடல் கரைந்து போய்விட்டது அப்படின்னு சொல்லலாம். 5 நாட்கள் பார்த்தீங்கன்னா, அவர கஸ்டடியில எடுத்துக்கிற மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம மீம்ஸ் பேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா, அனைத்து விதமான விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜியின் விஷயங்கள கிழியும் கிழிச்சிட்டுருக்காங்க. ஒரு வேள செந்தில் பாலாஜி சிறையில பார்த்தீங்கன்னா, இப்படி பார்த்தீங்கன்னா, காவல் அடிச்சு துன்பப்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அடிக்கிறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா போயிருக்காங்க காவல்துறை. இப்போ பார்த்தீங்கன்னா, அடுத்த கட்டமா அவருக்கு இன்னொரு விஷயம் சொல்லிட்டாங்க. நம்முடைய நீதிபதி அல்லி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறது. அதனால் நீங்கள் அவரை மிகவும் கவனமுடன் பார்த்தீங்கன்னா, கையாள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவருடைய உடல் நலனில் மிகுந்த முழுமையான அக்கறையை பார்த்தீங்கன்னா, முடிந்தவரை காட்டுங்கள் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்களாம். சரிங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு, நம்முடைய என்ஃபோர்ஸ்மென்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லிட்டு, அவங்க பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிப்போர்ட் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவருக்கு ட்ரீட்மெண்ட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டதா பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. இதில எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க. இதில எந்த ஒரு மாற்று கருத்து இருக்க போறதும் இல்ல. இந்த ஒரு சூழ்நிலையில தான் செந்தில் பாலாஜிய சிறையில நம்முடைய போலீஸ் அடித்ததாக சில தகவல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பூதாகரமா பார்த்தீங்கன்னா பரவிக் கொண்டு இருக்கிறது. ஸோ இந்த வேளையில இது பார்த்தீங்கன்னா, உண்மையா இல்ல பொய்யா அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நாம தெள்ளத் தெளிவா பார்க்க போறோம். சரிங்களா? அதற்கு முன்னாடி நம்ம சேனல யாருனா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஆமாம் நண்பர்களே, ஏறத்தாழ உண்மைதான். செந்தில் பாலாஜி பார்த்தீங்கன்னா, அடிக்க அடிக்க தான் போறாங்க. தற்பொழுது என்ஃபோர்ஸ்மென்ட் டிபார்ட்மெண்ட், அதே இந்த இடி டிபார்ட்மெண்ட்ன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அவங்க பார்த்தீங்கன்னா, அந்த அதிகாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா, அதற்கு அடுத்தபடியா அந்த என்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட் காவலில் இருந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கிறாங்க. பிறகு அவரை பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த விஷயங்கள்ல அவர பார்த்தீங்கன்னா, அவருடைய கதையை முடிப்பதற்கான அஸ்திவாரங்களை பார்த்தீங்கன்னா, போட்டிருக்கிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாம, சும்மாவே சும்மாவே பார்த்தீங்கன்னா, ஒரு பயமுறுத்தியிருக்கிறாங்க. எங்க அண்ணன் ஏதோ ஒரு மூலையில உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்ன்னு நெனச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட தகவல்கள் வெளிவரப் போகிறது. அது மட்டும் இல்லாம, அ தமிழக போலீஸ் பார்த்தீங்கன்னா, அதிரடியாக அடைத்து வைத்து, அதாவது தமிழ்நாட்டு போலீஸ் கிடையாது. அதுக்கு புறமா பார்த்தீங்கன்னா, இந்த சப் ஜெயில்ல காவல்துறை விசாரணை செய்றாங்க. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா, காவல்துறையிலிருந்து அடிச்சிருக்கிறாங்க. நீதிமன்ற காவலில் பிறகு அ இப்ப நம்முடைய உச்சநீதிமன்றம் கைது செய்யும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த என்ஃபோர்ஸ்மென்ட் டிபார்ட்மெண்ட் விசாரிக்கிற அந்த ஒரு அனுமதியும் பார்த்தீங்கன்னா, வழங்கியிருக்கிறாங்க. இவர்கள் பார்த்தீங்கன்னா, யாருக்கும் அஞ்ச மாட்டார்கள். பெருசா பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்கன்னு தான் நாம நெனச்சுட்டு இருந்தோம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இவங்க மிகப்பெரிய ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா, எடுத்திருக்கிறாங்க. மாலை மாலை பார்த்தீங்கன்னா, ஒரு 10 கேள்விகள் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு 100 கேள்விகள்ல. அதுவும் பார்த்தீங்கன்னா, கேட்ட பின்பு அவர் பார்த்தீங்கன்னா, ஒரு 100 கேள்விகளில் நம்முடைய எண்ணத்தில் செந்தில் பாலாஜி பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா, ஓப்பனாக பார்த்தீங்கன்னா, போட்டு உடைச்சிருக்கிறாரு. இதுதான் பார்த்தீங்கன்னா, நிச்சயமா சொல்லப்போனா பார்த்தீங்கன்னா, இப்ப திமுக பார்த்தீங்கன்னா, கூண்டோட உள்ள போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அரசியல்ல இத விட பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய விஷயம் எதுவுமே இருக்காது. இது மாதிரியான ஒரு நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா, எங்க நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது முழுக்க முழுக்க தமிழகத்தில தான் நடந்திருக்கு. இது அரசியல்ல தான் பார்த்தீங்கன்னா, முழுமையா நடந்திருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி விவகாரம் மிக முக்கியமா பார்த்தீங்கன்னா, பார்க்கப்படுகிறது நண்பர்களே. என்ன மாதிரியான விஷயங்கள பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா, இங்க மூவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுபோல தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா, நடக்கக்கூடிய முக்கியமான தினசரி செய்திகளும் சரி, எந்த ஒரு தகவலா இருந்தாலும் சரி, அதில வர ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜியுடைய ஊழல் தான். ஸோ நீங்க நெனச்சிருப்பீங்க, தமிழகத்தில பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய நல்லாட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த நல்லாட்சிக்கு நடுவுல தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயமானது நடந்து கொண்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாம, செந்தில் பாலாஜிய பார்த்தீங்கன்னா, போலீஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய
அவர்களுடைய ஸ்டைல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரவுண்டு கட்டி அடிச்சிருக்கிறாங்க. பட்டுன்னு ஒப்புக்கொண்ட செந்தில் பாலாஜி அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பெரிதளவுல பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. வலி தாங்க முடியாம செந்தில் பாலாஜி அவர்கள் ஒப்புக்கொண்டாரு. அவர் செய்த ஊழல்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒப்புக்கொண்டாரு. கேட்கப்பட்ட 100 கேள்விகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 90 கேள்விகளுக்கு பதில் அளிச்சிருக்காரு. மீதம் 10 கேள்விகளுக்கு மட்டும் பதில் அளிக்கல. அப்படின்ற மாரி பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இணையதளத்தில பரவிக் கொண்டு இருக்கிறது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். செந்தில் பாலாஜி பற்றி இன்னொரு தகவல் ஏதேனும் கிடைத்தால் உடனுக்குடனே உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.